நம்ம ருக்ஸானா பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த நம்ம அருண் கிட்டயும் சொல்றா. இவனு கேக்குற மாதிரி கேட்டுட்டு ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடறான். ருக்ஸானாவும் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு கதவை லாக் பண்ணுன்னு சொல்றா. இவனும் வீட்டுல அவளை தனியா விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். இப்படியே ஒரு மாசம் போயிடுது. நம்ம ஹீரோவும் கட்டிக்க போற பொண்ணை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறான். அவ பிரெக்னண்டா இருக்கறனால நீ பாதியிலே அவளை விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் கேட்ட இவனும் நம்ம ருக்ஸானாவை பார்க்கலாமேன்னு போனா அங்க எல்லாரையுமே அடிச்சு கொன்னு மேல தொங்க விட்டுருக்கா. இதுக்குன்னா காரணமா இருந்த அந்த ப்ரொஃபசரையும் வீட்டுக்கே போய் அவனை கொன்னுடுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம கட்டிக்க போற பொண்ணதான் அவ கொல்ல போறான்னு உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவனா சாத்த சொல்றான். அதுக்குள்ள பார்த்தா அந்த ருக்ஸானாங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறா. இந்த ருக்ஸானாங்கிற இந்த பொண்ணு ஒரு சின்ன இருக்கறனால இந்த பொண்ணுக்கு ஒரு மாசத்திலேயே குழந்தை பிறந்துரும். ருக்ஸானாவும் இந்த பொண்ணை கொல்லலான்னு வரப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கறனால சண்டை போடுறப்ப வயித்துல அடிபட்டு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணு ஒரு நர்ஸா இருக்கறனால அவ துடிக்கிறதனா பார்த்துட்டு அந்த இடத்துலயே பிரசவம் பாக்குறா. அந்த இடத்துலயே ஒரு குழந்தையும் பிறக்குது. நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள வரான். நம்ம அருண் வரான்னு தெரிஞ்சதும் குழந்தைய மட்டும் விட்டுட்டு வெளியில ஓடிடுறா. இவனும் குழந்தையனா பார்த்துட்டு அந்த ருக்ஸானாவை தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போறான். அவ மரத்து மேல ஏறி மறைஞ்சுக்கலாமேன்னு பார்த்தா இவளுக்கு இப்பதான் பிரசவம் ஆனனால இவளால சுத்தமா ஏறவே முடியல. அதுக்குள்ள நம்ம அருணும் கண்டுபிடிச்சிடறான் நம்ம ருக்ஸானாவை. எனக்கு பிறந்திருக்கிற குழந்தை உங்களை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் தான், என்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் உன்னோட குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவளும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா.